அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் முக்கியமாக பெற வேண்டிய படிப்பினை என்னவோ அதை நாம் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இந்த ரமலான் மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது என்று குறிப்பிடுகிறான். இந்த மாதத்தினுடைய சிறப்பே திருமறை குர்ஆன் அருளப்பட்டதனால் தான் என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆன் எப்படிப்பட்டது என்று பிறகு விளக்கும் பொழுது ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். ஓ பையினாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெள்ள தெளிவாக காட்டும், அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்து காட்டும் என்றெல்லாம் திருமறை குர்ஆனை புகழ்ந்துரைத்து இந்த குர்ஆன் ரமலானில் தான் அருளப்பட்டது. இதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான சிறப்பு. இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்குனது காரணம் இதுதான். குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாம் என்ற பாக்கியம் நமக்கு வழங்கப்பட்டது என்று பொருள். குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்டார்கள் என்று பொருள். இந்த மாதத்தில் தான் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதவியை பொறுப்பை பெறுகிறார்கள். அப்ப ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது என்பதை நாம் எல்லோருமே நம்புகிறோம். அதே நேரத்தில் நம்ப வேண்டிய விதத்தில் நம்புகிறோமா? இதான் நம்மள்ட்ட முன்னாடி உள்ள கேள்வி. நம்புறது அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறோம். எப்படி நம்புகிறோம்? இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள், அல்லது நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள், அல்லது நம்முடைய சமுதாயம் நமக்கு சொல்லி தந்தது. அதனால் இது அல்லாஹ்வுடைய வேதம், இவங்க அல்லாஹ்வுடைய தூதரு, ஜிப்ரீல் என்பவர் கொண்டு இதை கொடுத்தாரு, அல்லாஹ் தான் இந்த வேதத்தை அனுப்பி வைத்தான் என்றெல்லாம் நம்ம நம்புறோமே. இதெல்லாம் எப்படி நம்ம நம்புறோம் என்று கேட்டால் இந்த நம்பிக்கை நமக்கு ஊட்டப்பட்ட காரணத்தினால் நம்ம நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று இப்படி நம்பினால் போதுமா? அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்கிறான்? அல்லதீன இதா ذிக்ரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மம் வ உம்யானா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கொண்டு அவர்கள் அறிவுரை கூறப்பட்டாலும் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்ன உடனே கண்ணை மூடிக்கிட்டு விழக்கூடாதான் அல்லாஹ் சொல்றான், காதை பொத்திக்கிட்டு விழக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு சிந்தித்து ஆய்வு செய்து பார்த்து இதை நம்புங்கள் என்று அல்லாஹ் இந்த வேதத்தில் நமக்கு சொல்லி தர்றான். வேதம்னு நம்புங்க, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு வாப்பா சொன்னாரு உம்மா சொன்னாரு நம்பாதீங்க. எப்படி நம்பணும்? ஆராய்ச்சி பார்த்து நீங்க நம்புங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலுபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய இதயங்களில் பூட்டுகள் தொங்குகின்றனவா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஒவ்வொரு மதத்தினுடைய அடிப்படை எப்படி இருக்கும் கேட்டா சிந்திக்க கூடாதுன்னு இருக்கும், சொன்னதை நீ அப்படி நம்புன்னு இருக்கும். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஏன் சிந்திக்கல, இதயத்துல பூட்டு தொங்குதா என்று கேட்கிறது. அப்ப இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்த்து நீ நம்பணும், ஆராய்ச்சி பார்த்து நீ நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே மாதிரி லவ்கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த வேதத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாரிடமாவது வந்திருந்தது என்று சொன்னால் அவர்கள் இதுல அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். முரண்பாடு இல்லாம இருக்கு பாத்தியா, அதனால அல்லாஹ்வுடைய வேதம் நம்பு. அப்ப ஆதில இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பார்த்து எப்படி முரண்பாடு இல்லாமல் இது பேச முடியுது. மனுஷன் பேசினா முரண்பாடு வந்துருமே, வேண்டும் என்று வராட்டாலும் மறதியினால கூட முரண்பட்டு பேசிடுவானே. இது கடவுள்கிட்ட வந்த காரணத்தினாலதான், மறதிக்கு அப்பாற்பட்டவற்றிலிருந்து வந்த காரணத்தினாலதான் அது முரண்பாடு இல்லை என்று சொல்லி நம்ப சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, இத வேதம்ங்கிறத ஒரு சேலஞ்சு பண்ணி சவால் விட்டு அந்த சேலஞ்சுக்கு பிறகு நம்புன்னு சொல்றான். குல் இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நமது அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். 114 சூறாக்களில் 114 வேணாம், ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள், அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். நீங்க மட்டுமல்ல, தனித்தனி நபர்களாக இந்த சவால் இல்ல. உதுவு சுஹதாக்கும் என்றும் இல்ல,
அல்லாஹ்வை தவிர எல்லாத்தையும் சேர்த்துக்க. அல்லாஹ் மட்டும் தனியா விட்டு உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு குர்ஆனில் உள்ளது மாதிரி ஒரு சூறாவை, ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். சவால் கொண்டு வாருங்கள். சவாலை விட்டது மட்டுமல்ல, இந்த சவாலை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அல்லாஹ் சொல்றான். இல்லம் தஃபாலு வலன் தஃபாலு ஃபத்தகுன்னார் அல்லதி உஇத்தத்தில் காஃபிரீன் வகுதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா உஇத்தத்தில் காஃபிரீன். நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் இனியும் செய்ய போவதில்லை. அதையும் சொல்கிறான் அல்லாஹ். நீங்க செய்யவில்லை என்றால் இனியும் நீங்கள் செய்ய போவதில்லை. நீங்கள் உங்களுக்கு எனவே என்று சித்தப்படுத்தப்பட்டிருக்கிற நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள். அப்ப எதுக்கு இந்த சவாலு? வேதம் நம்புறதா இருந்தா நம்பிட்டு போ, அப்படி சொல்லல. இது அல்லாஹ்வுடையதுதான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இதே மாதிரி என்ன மாதிரி எல்லாம் இந்த வேதம் அமைஞ்சிருக்கு ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரி கொண்டு வருவதற்கு கூட வேண்டாம் முயற்சி பண்ணி பார்த்து, அப்ப தோத்து போயிருவிய, அப்பவாது நீ இறைவனுடைய வேதம் நம்பு என்று சவால் விடக்கூடிய வேதமாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மார்க்கம் நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா, விளங்கி சிந்தித்து பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வை நம்புறதா இருந்தாலும் சரி, வேதத்தை நம்புறதா இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்த தூதரை நம்புறதா இருந்தாலும் சரி, நீங்கள் விளங்கி சிந்தித்து பார்த்து நம்புங்கள். அல்லாஹ்வை நம்புற கண்ண முடி நம்பு அப்படி சொல்லவே இல்லை. வஃபில் அர்லி ஆயாத்துல் மூக்கினீன் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். அல்லாஹ்வை பற்றி கேட்கறாங்க இல்லையா, உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பூமியில ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன, உனக்குள்ளே கூட ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன, சிந்திக்க மாட்டீர்களா? அதை வைத்து இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள மாட்டீர்களான்னு அப்படி நம்ப சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதே மாதிரி இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய சிந்திக்கின்ற மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. சிந்திக்க சொல்றான். இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? வானத்தை படைச்சதை சிந்திக்க மாட்டீங்களா? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை நீ வீணுக்கு படைக்கல, காரணத்தோடு தான் படைச்சிருக்க என்று சொல்வார்கள்னா அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான் நல்லடியார்கள் எப்படி நடக்கணும்னு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, அல்லாஹ்வை நம்ம நம்புவதானாலும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவதானாலும் வேதத்தை நம்புவதானாலும் கண்ணை மூடிக்கிட்டுலாம் நம்ப கூடாது. அதை நம்மள்ட்ட இஸ்லாம் எதிர்பார்க்கல. விளங்கி நம்பணும். அல்லாஹ்வை நம்புறோமா, அல்லாஹ் நிச்சயமா இருக்கிறான் என்று நம்பணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறோமா, விளங்கி நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறோமா, விளங்கி நம்பணும் என்பதை முதலில் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். விளங்கி நம்புறதுன்னு சொன்னா, ஏற்கனவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க பாருங்க, அந்த காலத்து மக்களுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம அல்லாஹ்வை பார்க்கல, அந்த மக்களும் பார்க்கல. நாம அல்லாஹ் வேதம் கொடுத்த அந்த காட்சியை நம்மளும் பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களும் பார்க்கல. ஆனா ஒன்றை அவர்கள் பார்த்தார்கள், நம்ம பார்க்கல. அவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தார்கள், நேர்மையை பார்த்தார்கள், ஒழுக்கத்தை பார்த்தார்கள். அவர்களை பார்த்து விட்டு அவர் இதுவரைக்கும் பொய் சொல்லாததை பார்த்தார்கள். அவருக்கு எந்த ஒரு நோக்கமும் இருக்க முடியாது என்பதை கண்கூட கண்டார்கள். பெரிய ஊர்லயே பெரிய பணக்காரராக இருந்தும் கூட இவர் எதுக்கு இப்படி ஒன்ன செய்யணும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். தலைமை பதவி, ஊர் தலைமை பதவி அவர்களை தேடி வர்றதுக்கு அவங்க குடும்ப அந்த செல்வாக்களே வந்திருக்க முடியும் என்று இருந்து கூட மக்கள்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை ஏன் சொன்னார்கள் என்று பார்த்தார்கள். அப்ப இவருக்கு பதவி நோக்கம் இல்லை, இவருக்கு பொருளாதார நோக்கம் இல்லை, இவருக்கு அந்தஸ்து நோக்கம் இல்லை, இவருக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, இவர் சுத்தமான ஆளு என்று முதலில் நம்பிக்கை கொண்டு இவர் சொல்றது உண்மைதான் என்ற அடிப்படையில் முதலில் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மேல கொண்ட நம்பிக்கை தான் அடிப்படையா இருந்துச்சு. வேதத்தை நம்பிவிட்டு தூதரை நம்பல, தூதர் மேல நம்பிக்கை வச்சனால வேதத்தை நம்புறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை அந்த மக்களுக்கு யார் மேல வருதுன்னு கேட்டா தூதர் மேல வருது. இவர் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான் இருப்பாரு. இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தூதருங்கும் போது இவர் கொண்டு வர்ற மெசேஜ் அல்லாஹ்வுடைய மெசேஜ் தான், செய்தி தான் என்று நம்பினார்கள். சரி, அவங்க நம்பிட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய வேதம் நம்பிட்டாங்க அவங்கள பார்த்து. இப்ப நம்ம எங்க பார்த்தோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்கள பார்க்கல. அவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கிற வரலாறுகளைத்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர அவர்களை நேரடியாக பார்க்கல. சரி, இது போக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தையும் நபிகள் நாயகம் அவர்களுடைய சமுதாயத்தையும் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி பல தூதர்கள் அல்லாஹ் அனுப்புனான். ஒரு மனிதன் வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்னா மக்கள் நம்புவாங்களா? நம்பிடணும்னா யார் வேணாலும் இதை சொல்லிட்டு போயிருவானே.
நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாமே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒரு மனிதரை அல்லாஹ் சொல்ல வைக்கும் பொழுது அந்த மனிதர்களுக்கு பல சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்? இவரு என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, சாப்பிடுறாரு நம்மள மாதிரி. இவரு என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, குடிக்கிறாரு நம்மள மாதிரியே. இவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, குடும்பம் நடத்துறாரு நம்மள மாதிரியே. இவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, சம்பாதிக்கிறாரு நம்மள மாதிரி சம்பாதிக்கிறாரு. இவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, இவர் நோய்வாய்ப்படுறாரு. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, முதுமை அடைகிறாரு. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, கவலைப்படுறாரு, காயப்படுத்தப்படுறாரு, விரட்டப்படுறாரு. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, மூதாம் போயிட்டாரு என்று அந்த மக்கள் நினைப்பாங்களா இல்லையா? அப்ப இப்படி அல்லாஹ் அப்ப கண்ணை மூடிட்டு இப்ப நம்புவான் அந்த மக்கள்? எப்படி நம்புவான்? நம்ப மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்பும் போது அல்லாஹ்வே இவர் தான்ப்பா என் தூதர்னு சொன்னா வேண்டாம் நம்பலாம் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. நீ அல்லாஹ்வுடைய தூதருங்கிறியப்பா, மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன பெரிய ரசூல், யாக்குலு தஆமு யம்ஷி ஃபில் அஸ்வாக், இவர் உண்ணுகிறார், கடை வீதியில் நடமாடுகிறார். லவ்லா உன்சில அலைஹி மலக்குன், ஒரு மலக்கு கூட சொல்லக்கூடாதா? இவர் என்ன அல்லாஹ்வுடைய கேட்டாங்க அந்த மக்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்புறது ரொம்ப கஷ்டமானதா இருக்குது. எப்படி நம்புறது? அல்லாஹ்வையும் பார்க்கல, ஒரு நம்மள மாதிரி ஒரு மனிதர், எந்த பலவீனமும் அவர்கிட்ட இருந்து எடுபட்டு போகல, இவர் வந்துகிட்டு தன்னை அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, எப்படி நம்புறது? அப்ப அந்த மக்களுக்கு நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி, அவர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பும் பொழுது அவர்கள் மனிதத்தன்மையோடு இருந்தாலும் ஒன்றிரண்டு அற்புதங்களை, வாழ்க்கை பூரா மந்திரவாதி அனுப்பப்படல, எல்லா நேரத்திலும் மனிதராக இருந்தாங்க, ஒன்றிரண்டு அற்புதங்களை அவர்கள் முன்னாடி நிகழ்த்த வைத்து, இங்க பார், இது உனக்கு செய்ய முடியுமா, எனக்கு செய்ய முடியுமா, என்னை படைச்ச இறைவன் என்னை இறை தூதர் நிரூபிக்கிறதுக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டி இருக்குது. மூசா நபி அவர் கைத்தறியை போட்டோன்னு பாம்பா மாறுது, இது இப்படி நடக்கும். அவர் என்னுடைய மந்திர சக்தியில செஞ்சேன்னு அவரும் சொல்லல, இது அல்லாஹ்வுடைய தூதரா வந்திருக்கிற மனுஷன் தான் இதுதான் செய்ய முடியும், வேற ஒண்ணு எனக்கு செய்ய இயலாது, மத்த எல்லாத்திலும் நான் மனுஷன் தான், இதை கூட அல்லாஹ் சொல்லும் போதுதான் செய்வேன், இது ஒரு இறை தூதர் என்பதற்கு எனக்கு உள்ள அத்தாட்சின்னு சொன்னார். ஈசா நபி இது மாதிரி அற்புதத்தை கொண்டு வந்தாங்க, சாலிஹ் நபி கொண்டு வந்தாங்க, எல்லா நபிமார்களும், நிறைய நபிமார்கள் தாம் இறை தூதர் என்பதற்காக வேண்டி சான்றுகளை சமர்ப்பிச்ச உடனே அந்த மக்கள் பார்க்கறாங்க, கரெக்ட் தாங்க, இது எல்லாத்திலையும் மனுஷனா இருந்தா கூட மனிதன் செய்ய முடியாத சில காரியங்களை அவர்கள் மூலமாக ஒருத்த நிகழ்த்தி காட்டுகிறானே, அவன் தான் இவங்களை அனுப்பியிருக்கிறான், விளங்கிட்டாங்க. அவர்களுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, நபி மூத்தா போயிருவாரு, முந்தின நபி இறந்து போயிருவாரு. இறந்து போன உடனே அதுக்கப்புறம் பழைய ரூட்டுக்கு போயிருவாங்க. எந்த வழிக்கு வந்தாங்களோ அதை விட்டுவிட்டு அவன் பழைய ரூட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். அப்ப மறுபடி வேற ஒரு தூதர் வருவாரு, அவர் ஒரு அற்புதத்தை காட்டுவாரு, தூதருங்கிற நிரூபிப்பாரு, உடனே மக்கள் திரும்பி அந்த வழிக்கு வருவாங்க. அப்போ வேற சமுதாயங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனை நம்புவதற்கும், இறை தூதரை நம்புவதற்கும், இறை மார்க்கத்தை நம்புவதற்கும், இறை வேதத்தை நம்புவதற்கும் அவர்களுக்கு கண் முன்னாடி அற்புதத்தை பார்க்கிறாங்க. அற்புதம் என்பது எப்பவுமே ஒரு பெரிய அத்தாட்சி தான். கண்ணுக்கு முன்னாடி வித்தைகளை பார்க்காம நேரடியான அற்புதங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த அற்புதத்தை தந்தவன் கடவுளா தான் இருக்க முடியும், இவர் கடவுளுடைய தூதரா தான் இருக்க முடியும், இவர் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையா தான் இருக்க முடியும் என்றெல்லாம் நம்பி விடுவார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு இருந்த வசதி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க கடைசி நபி, அவர்கள் அற்புதத்தை செஞ்சு காட்டிய நம்ப வச்சிருந்தா கூட அதை நீங்க பார்க்க முடியாத, அவங்க தானே பார்த்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதங்களையே நிகழ்த்தி காட்டி அன்றைக்கு இருந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ப வச்சிருந்தா கூட அவர்கள் நம்பிடுவாங்க. நம்ம நீங்க வேண்டாம் சொல்லி தந்த அடிப்படையில் நம்பிடலாம். ஒரு முஸ்லிம் அல்லாத என்ன செய்வாங்க, இந்த அற்புதங்கள் நிகழ்ந்ததுன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லும் பொழுது இதை விட ஜாஸ்தியா நாங்க எழுதி வச்சுக்கிறோமேன்னு காட்டுவாங்களே. எழுதித்தானுங்க வச்சுக்கிறீங்க, அந்த அற்புதம் நடந்துச்சு, இந்த அற்புதம் நடந்துச்சு எழுதி வச்சிருக்கிறீங்களே தவிர இது மாதிரிதான் எல்லாரும் எழுதி வச்சுக்கிறாங்களே, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா, உங்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுல நாங்க எழுதி வச்சுக்கிறோமே என்று கேட்க மாட்டார்களா? அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறதா இருந்தா நம்ம கண்ணு முன்னாடி அற்புதம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறதா இருந்தா அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ப்ரூஃப் இருக்கணும். என்ன ப்ரூஃப் உங்கள்ட்ட இருக்குது? எப்படி நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு அவரை நம்புறீங்க? வரலாறு வச்சு தான் நம்புறீங்க. வரலாறு வச்சு நம்புறது சரியா வராது. வரலாறு வச்சு நம்பினாலும் அது மட்டும் போதுமானதா இருக்காது. அது உண்மையான வரலாறுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு புறச்சான்றுகள் நிறைய கொண்டு வரணும். அப்ப அல்லாஹ் நம்ம இந்த வேதத்தை விளங்கி சிந்திச்சு நம்பணும், ஆராய்ச்சி பண்ணி நம்பணும், இது அல்லாஹ் தான் கொடுத்தான் என்று நம்பணும். அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி சான்றுகள் இருந்தால் மாத்திரம்தான் நம்ப முடியும். கண்ணு முன்னாடி உள்ள சான்று என்ன? பல வகையான சான்றுகள் இருக்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே அற்புதம் நிறைய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே அற்புதம் அல்லாஹ்
குர்ஆன் தான். குர்ஆன்ங்கிற வேதத்தை கொடுத்து இந்த இருக்கு போ, இத கியாமத் நாள் வரைக்கும் வச்சுக்க, இதுதான் அற்புதம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரா நியமித்து அவர்கள் வழியாக பல செய்திகளை அல்லாஹ் உலகத்துக்கு சொல்ல சொன்னான். அந்த செய்திகளும் அற்புதம் தான். அல்லாஹ்வுடைய வேதமும் அற்புதம், அவர்கள் சொன்ன செய்திகளும் அற்புதம். அதுகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நம்ம இன்னைக்கு விளங்கிக் கொள்ள முடியும். வேற அந்த அற்புதங்களை கொடுக்காம அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா யுகம் யுகமாக நிலைத்திருக்கக்கூடிய வேற ஒரு அற்புதத்தை வழங்கி நீங்கள் நம்புங்கள். அதான் இங்க அர்த்தம். நீங்க அல்லாஹ்வை நம்பணும், சிந்திச்சு நம்பணும்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நம்பணும்னு சொன்னா, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறதுன்னு சொன்னா, அதை விளங்கி நம்புறதுன்னா என்ன? நீங்கள் அதை ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு போதனையை எடுத்து பார்க்க வேண்டும். பார்த்துட்டு எப்படி இது நடந்துச்சு, எப்படி இது சாத்தியம், இது எப்படி ஒரு மனிதனால் முடியும், கடவுளால் இல்லாமல் முடியாத காரியமாக இது இருக்குது, இது கடவுள்கிட்ட இருந்து வந்திருந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும் என்று சொல்லக்கூடிய பல சமாச்சாரங்கள் குர்ஆன் முழுவதும் பரவி கிடக்கின்றன. இன்றைய விஞ்ஞான உலகம் எதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறதோ அந்த உண்மைகள் திருக்குர்ஆன்ல பரவி கிடக்கின்றன. இன்றைய கண் முன்னே நடக்கக்கூடிய காட்சிகளை 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி நேருக்கு நேர் பார்த்த மாதிரி நடக்கிறத கண்ணால் பார்த்த மாதிரி செய்த முன் அறிவிப்புகள் திருமறை குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவுரை போதனைகளிலும் மலிந்து கிடக்கிறத பார்க்கிறோம். எப்படி அந்த அவர் சொன்னது அதே மாதிரி நிறைவேறுது, எப்படி அவர் அந்த குர்ஆன்ல சொன்ன மாதிரி இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள். மறைந்து கிடந்த பொக்கிஷங்கள், பூமிக்கு அடியிலே உள்ள பொக்கிஷங்கள் என்ன யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, ஆனா அவர் சொல்லி இருக்கிறார். வானத்துக்கு மேலே உள்ள பொக்கிஷங்கள் என்ன யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, ஆனா அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஆனா அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. 1000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், 2000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், எனக்கு பிறகு என்னென்ன காட்சிகளை எல்லாம் இந்த உலகம் சந்திக்கும் என்று சொன்னாரோ அதெல்லாம் அவருக்கு தெரியாது, மனிதர் என்ற முறையில் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் அல்லாஹ் அறிவித்து கொடுத்த வகையில அந்த மாதிரியான சமாச்சாரங்களை ஏராளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்ப குர்ஆனை மார்க்கத்தை நம்புறதுக்கு நாம் இந்த அளவுகளை கையில் எடுத்து நம்பணும். சரி, எதுக்கு இப்படி நம்பணுங்கிறோம், அதை விளங்கிக்கணும். பயன் என்ன? இப்படி விளங்கி நம்புனா என்ன, விளங்காம நம்புனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பயன் இருக்குது. நீங்கள் விளங்காம நம்புனீங்கன்னு சொன்னா அது ஆழமான நம்பிக்கையா இருக்காது, நுனிப்புள் மேயிற மாதிரி நம்பிக்கை தான் இருக்கும். விளங்கி நம்புனீங்கன்னு வைங்களேன், அந்த நம்பிக்கைக்காக வேண்டி நீங்கள் எதையும் இழக்க துணியை தயாராகி விடுவீர்கள். எப்படி? இப்ப சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக உருவாக்கி சமைத்த அந்த சமுதாயம், அவர்கள் நம்புனாங்களே, ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கொள்கை கோட்பாடு அந்த கொண்டு வந்த மனிதர் எல்லாத்தையும் எட்ட போட்டு சீர்தூக்கி பார்த்துட்டு அவருடைய ஒவ்வொரு வினாடி அசைவையும் பார்த்து விட்டு இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிட்டாங்கல்ல, அந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சு இருந்துச்சுல. அப்படி பதிஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா எதையெல்லாம விட்டாங்க. பரம்பரையா ஊறி போன குடிப்பழக்கம், முடா குடியர்கள் சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா அந்த சமுதாயம் திகழ்ந்தது. அந்த முடா குடியர்களை திருத்துறதுக்கு கம்போ சாட்டோ எடுக்கவில்லை. விலகிக் கொள்ள மாட்டீர்களா ஹல்லந்து முன்தகூன், நீங்கள் விலக மாட்டீர்களா என்று ஒரு கோரிக்கை தான். இது சொல்றவன் யார் என்று பார்த்து விட்டுட்டாங்க. உடனே இதை சொல்றவன் யார், படைச்சவன் சொல்றான். நம்பிக்கை ஆழமா பதிஞ்ச விளங்கி நம்புனதுனால ஏற்பட்ட ரிசல்ட் என்ன, அப்படி விடுறாங்க. அவர்கள் இந்த கொள்கைக்கு எதிராக கொள்கையை விட்டது, கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக உயிர் போகிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்பவும் உறுதியா இருந்தாங்க. சொத்துக்கள் பறிக்கப்பட்டுச்சு, உறுதியா இருந்தாங்க. எல்லாத்தையும் சமூக பகிஷ்காரம் பண்ணி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, அப்பவும் உறுதியா இருந்தாங்க. ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க, உறுதியா இருந்தாங்க. அங்க போய் அகதியா கிடந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. அங்க போய் பள்ளிவாச திண்ணையில படுத்து கிடந்தாங்க, வீடு வாச கிடையாது, உறுதியா இருந்தாங்க. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் ரேஷன் பொருள் மாதிரி வாங்கி சாப்பிட்டாங்க, அதெல்லாம் வாழ்க்கை ஓடுனுச்சு, உறுதியா இருந்தாங்க. ஒரு துணிக்கு மறுதுணி இல்ல, மாற்று துணி இல்ல, உறுதியா இருந்தாங்க. எல்லாத்துக்குமே என்ன நடந்தாலும் சரி இவர் சொன்ன கரெக்டா இருக்கும், இது உண்மைதான், இதுல எந்த டவுட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய வேதம், இது கொள்கை கரெக்டான கொள்கை, அங்க வெற்றி அடைவதற்காக இங்க எவ்வளவு நம்ம தாங்கிக் கொள்வோம் நம்புனாங்க பாருங்க. அது விளங்கி சிந்தித்து நம்புனதுனால அது அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஆழமா ஊடுருவி பதிஞ்சதுனால ஒவ்வொரு கட்டளையும் அப்படியே அமுல்படுத்தினாங்க. நம்ம நிலைமை என்ன,
விளங்கி வாரிசு முறையில் இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு இஸ்லாம்? நமக்கு வீடு வாச சொத்து சுகம் கிடைக்கிற மாதிரி இஸ்லாமும் கிடைச்சு போச்சு. இதுக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணமா, உழைச்சமா, சிந்திச்சோமா? இல்ல. உழைக்காம கிடைச்சா எப்படி அதுக்கு மரியாதை தெரியும் நமக்கு? லாட்டரி சீட்ல 1 லட்சம் ரூபாய் விழுந்தா அவனுக்கு அந்த ரூபாயோட மதிப்பு தெரியுமா? 10,000 ரூபாய் உழைச்சு சம்பாதிக்கிறவன் அதை மதிச்சு பேணுவான். 1 கோடி ரூபாய் லாட்டரியில் அடைஞ்சவன் 1 மாசத்துல விட்டுட்டு பழைய தொழிலுக்கு போயிடுவான். அப்ப அந்த என்னன்னா கஷ்டப்படாம வந்தது. அப்ப இஸ்லாம்ங்கிறது நமக்கு கஷ்டப்படாம வந்ததுனால, விளங்காம வந்ததுனால, சிந்திக்காம வந்ததுனால, எதை திணிக்கப்பட்டு வந்ததுனால நமக்கு அதை ஃபார்மாலிட்டியா தான் அதை வச்சிருக்கமே தவிர அது உயிரோட்டமா நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்ல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மதிப்போம். என்ன மதிப்போம்? ஸலவாத்து சொல்லுவோம். அவர்கள் பேரை கேட்டவன் அப்படி புரிச்சு போயிருவோம். அவர்களை யாராவது திட்டுனாண்டா அப்படி கொந்தளிச்சு போயிருவோம். பெற்ற தாய் தந்தையை விட கூடுதலா அவங்கள புகழ்ந்து பாடுவோம், பேசுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா அவர்கள் இதை சொன்னார்கள்னு செய்ய மாட்டோம். இதை செய்யன்னு சொன்னாங்கன்னு செய்ய தயாரா இல்ல. இதை செய்யாதுன்னு சொன்னா விட தயாரா இல்ல. இது இருக்கா இல்லையா? கல்யாணம் பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு அன்னைக்காகும் என் சுண்ணத்திங்கிறோம். திருமணம் என்னுடைய சுண்ணத்துன்னு சொல்லிக்கிட்டே அங்க அம்புட்டு ரசூலுல்லாஹ்க்கு மாத்தமா செய்வோம். வரதட்சணை வாங்குவோம், ஆடம்பரம் பண்ணுவோம், கூத்து கும்பாலம் போடுவோம், என்னென்னலாம் தடை செய்யப்பட்ட அம்புட்டையும் செஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை மதிப்போம். ஏன்? அஸ்திவாரம் இல்லாம மேல உட்கார்ந்துட்டு இருக்குங்க. எதனால இதெல்லாம் ஏற்படுது? ஆழமா பதியல, அஸ்திவாரம் இல்ல, சும்மா ஃபார்மாலிட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கு. விளங்கினோம்னா அஸ்திவாரம் பலமா போயிடும். பலமான அந்த நம்பிக்கை ஊடுருவி 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 இதயத்தின் அடித்தளத்துல பதிஞ்சிச்சுன்னு வைங்க, புடுங்க இயலாது, அசைக்க இயலாது, அட்ட இயலாது. நம்ம எப்படி இருக்கு? மேல மண் தரையில கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது, மேலதிக்கு வச்சிருக்கிறோம், அஸ்திவாரமா தோண்டல, ஒரு காத்து பரட்டி விட்டு போயிடுது. பாக்குறமா இல்லையா? இன்னைக்கு பாக்குறீங்களா இல்லையா? நம்முடைய ஈமான பறிக்கிறதுக்கு பெரிய பெரிய விஷயமா அணுகுண்டையா போடணும்? ஒண்ணு வேண்டியது இல்ல. ஒரு தலைவலி நம்ம ஈமான உடனே போய்க்கிறோம். தலைவலிக்குன்னு வைங்களேன், 2 நாள் தலைவலி, மாத்திரை போட்டு போகல, உடனே என்ன பண்ணுவோம்? எந்த வழியில எனக்கு போனாலும் பரவாயில்ல, 1000 பேர்கிட்ட போவோம், மந்திரவாதிட்ட போவோம், அங்க போவோம், இங்க போவோம், இறந்தவர்கிட்ட போவோம், உசுரோட எல்லாத்தையும் தயாரா இருக்கணும். எனக்கு அது ஈமான் போனா பரவாயில்ல. நம்புறமா இல்லையா? ஒரு தலைவலி நம்மளை பரட்டி விட்டுருத. ஒரு வறுமை, ஒருவேளை சாப்பாடு இல்ல, மாறிடுறமா இல்லையா? ஒருவேளை சாப்பாடு நம்முடைய நாணயத்தை நேர்மையும் கூட மாத்திருது. ஒரு வேளைக்கு சாப்பாடு கிடைக்கல, 2 வேளை சாப்பிடல, காப்படம் செய்வோமா? மோசடி செய்வோமா? வாங்கின ஏமாத்திடுவோமா? அவன் சுத்த நம்ம தின்றுவோமா? எதுக்கு? இந்த ஒருவேளை சோறு கிடைக்கல, ஒருவேளை சாப்பாடு இல்லைன்ற உடனே நம்ம அப்படி மாறிக்கிறோம். நம்பிக்கை இல்லை இஸ்லாத்தின் மேல, நமக்கு நம்பிக்கை இல்லை, ஃபார்மாலிட்டிக்கு நம்புறோம். எந்ததுக்கு நம்ம இஸ்லாத்தை வச்சிருக்கிறோம்? நான் பார்த்த வரைக்கும் 2 விஷயத்துக்கு நமக்கு இஸ்லாம் தேவைப்படுது. பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு எதுக்கு தேவை இருக்குது? மூத்தா போனவன ஆடு மாடு மாதிரி போச்சிடக்கூடாது. ஏதோ மக்கள் அழகா குளிப்பாட்டி கபன் போட்டு தூக்கிட்டு போய் ஜனாசா தொழுவிச்சு அடக்கம் பண்ணணும். இதுக்கு இந்த சமுதாயத்தில் இருந்தா தான் சரியா வரும். அதுக்கு தான் இஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. அது 2வது எதுக்கு தேவைப்படுது? சொத்து பங்கு வைக்கிறதுக்கு. மதரசாக்கள்ல நாங்கெல்லாம் மதரசாவில் இருக்கும்போது ஃபத்வா கேட்டு கேள்விகள் கேட்டு அனுப்புவாங்க. என்ன ஃபத்வா வருங்கிறீங்க? எப்படி தொழுவுறதுன்னு ஃபத்வா கேட்பாங்களா? அதெல்லாம் வராது. நோன்பு எப்படி வைக்கிறது? அதுக்கெல்லாம் ஃபத்வா கேட்க மாட்டாங்க. ஹஜ்ஜிக்கு போனா என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, ஒரு ஃபத்வாவும் யாருமே கேட்க மாட்டாங்க. என்ன ஃபத்வா வரும் தெரியுமா? எல்லாம் பங்கு வைக்கிற ஃபத்வா தான். என்ன ஃபத்வா? எங்க வாப்பா இறந்து போயிட்டாரு, எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எங்க பாட்டி மௌத்தா போயிட்டாங்க, எவ்வளவு கிடைக்கும்? எங்க சின்னப்பாவுடைய பெரியப்பாவுடைய அண்ணன் மௌத்தா போயிட்டாரு, அதுல எனக்கு பங்கு இருக்குதா? இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும். இதை தவிர வேற எதுக்கு நமக்கு இந்த மார்க்கம் தேவையில்லை. ஏன்? அதுக்குத்தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆழத்துல பதியல இந்த மார்க்கம் எதுக்கு வந்து? அல்லாதான் இதை தந்தான்னு நினைச்சா அப்படி இருப்போமா? குரானை மதிக்கிறோம், குரானை மதிக்கிறதெல்லாம் குறையெல்லாம் கிடையாது. பட்டு துணியை சுத்துறோம், உயரமான இடத்துல வைக்கிறோம், அது கால் நீட்ட கூடாதுங்கிறோம். இதான் நமக்கு சொல்லி தந்தாங்க, அதுல கரெக்டா இருக்கணும். இது அல்லாஹ்ட்ட வந்த ஆர்டர், கட்டளைகள், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள், அல்லாஹ் நம்மோட பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படின்னு நம்புனா அதுல உள்ள ஒவ்வொன்றையும் கடைபிடிக்கணும்லங்க. கடைபிடிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு கட்டளையும் கடைபிடிக்கிறோமா? இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூனிங்கறானே, அல்லாஹ்வை நீங்கள் விரும்புறதா இருந்தா என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றானே. அப்ப அல்லாஹ் விரும்புனா அவங்களை பின்பற்றணும்லங்க. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாங்கறானே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குங்கறானே. முன்மாதிரி நம்ம எடுத்துக்கோமா? கிடையாது. முன்மாதிரி யாரோ புகழ்ந்து பாராட்டுவோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னு கேட்டா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது கூட தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த படம் வேணுமா அந்த படம் வேணுமான்னு கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் மதிக்கிறோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள்ங்கிற பேர்ல ஊர்வலம் போகும்போது கூட 5 வேளை தொழுகை விட்டுட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்கிறோம். நடக்குதா இல்லையா நாட்டுல? அப்ப எதுக்கு இதை சொல்ல வரணும்னு கேட்டா, நம்ம இடத்துல அஸ்திவாரம் சரியில்லை. இது அல்லாஹ் இருக்கிறாங்கிறது நீங்க நம்பணும். எப்படி நம்பணும்? அசைக்க முடியாத ஒன்னும் 2 எப்படி நம்புறீங்க? அப்படி நம்பணும்.
1 1 2ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருமா? ஒரு வாத்தியார் வந்து இல்ல 1 1 3 தாங்கிறாரு. பெரிய அறிஞர், உலகத்திலே பெரிய அறிஞர் வந்து சொன்னாலும் மாறு இயலாது. 1 1 3ங்கிறாரு. அவனுக்கு லூசு பிடிச்சிருப்பீங்களே தவிர 1 1 2 உங்களுக்கு மாத்த இயலாது. 1 1 2ங்கிறதுல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களோ அதை விட உறுதியா அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுல இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் இருக்கிறான், ஒருத்தன் தான் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அதுல அந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதுல உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒன்றும் ஒன்றும் 2 என்பதை நம்புகிறது அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக வைக்கிற நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குமையானால் இந்த உலகத்துல உள்ள எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் எந்த பிரச்சனைகளும் நம்முடைய அடிப்படையை தகர்க்கவே செய்யாது, நம்முடைய ஈமான பாதிக்கவே செய்யாது, நம்முடைய உறுதியை குலைக்கவே செய்யாது. அப்படி ஸ்டெடியா நிற்போம். உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படியும் மனிதர்கள் இருக்க முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வோம்? நம்ம உறுதியாக நிற்போம். அந்த மாதிரியான உறுதி வர வேண்டுமானால் அல்லாஹ் சொல்றபடி விளங்கி பின்பற்றுங்கள், சிந்தித்து பின்பற்றுங்கள். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை ஆராய்ச்சி செய்து பின்பற்றுங்கள். எப்படி ஆராய்ச்சி செய்வது? திருக்குர்ஆன் நெடுகிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகள் நெடுகிலும் இதற்கு ஏராளமான முன் அறிவிப்புகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம், சொன்னது சொன்னபடி நிறைவேற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த காட்சிகளை பார்த்து கண்டிப்பா இது மனித வார்த்தை இல்லை, இவர் சராசரி மனிதர் இல்லை, இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம் இல்லைங்கிறத சந்தேகத்துக்கு இடமில்லாம அறிந்து கொள்ளலாம். அத்தகைய முன் அறிவிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள், அவற்றை அடிப்படையாக கொண்டு நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது செய்த முன் அறிவிப்புகள் அவர்கள் காலத்திலேயே நிறைவேறி இருக்கின்றன. இத்தகைய முன்னறிவிப்புகளும் உள்ளன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு சில நாட்களில், சில மாதங்களில், சில வருடங்களில் நபித்தோழர்களுடைய காலங்களிலே நிறைவேறிய முன்னறிவிப்புகளும் உள்ளன. அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே நம்முடைய காலத்திலே, நமக்கு தெரிந்த காலத்திலே நிறைவேறிய முன்னறிவிப்புகளும் இருக்கின்றன. அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் இதோ நாளையோ நாளைய மறுதினமோ நிறைவேறிவிடும் என்று நினைக்கக்கூடிய முன்னறிவிப்புகளும் இருக்கின்றன. இப்படி எல்லா விதமான முன்னறிவிப்புகளையும் தான் இந்த ரமலான் தொடர் நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது தம்மை அல்லாஹ்வுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்தினார்கள். தமக்கு அல்லாஹ்விடமிருந்து வருகிற செய்தியிலே ஒரு உத்தரவாதம் இருப்பதை உலகத்திற்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மனிதர்களாகிய உங்களால் என்னுடைய உயிருக்கு எந்த இடையூறும் செய்ய இயலாது என்று தெளிவான செய்தி தமக்கு வருவதாக மக்களுக்கு அறிவித்தார்கள். உலகத்தில் யாரும் அறிவிக்க முடியாத ஒரு அறிவிப்பு. எந்த தலைவராவது, ஒரு சீர்திருத்தத்தை பேசுகிற தலைவர், மக்களிடத்திலே சகஜமாக நடமாடுகிற ஒரு தலைவர், உங்களால் என்னை எதுவுமே செய்ய முடியாது என்று அறிவிக்கவே இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், திருக்குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 67வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹர் ரசூல், தூதரே, பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உமது இறைவன் புறத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வீராக. வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, நீர் இதை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய தூது செய்தியை எடுத்துச் சொன்னவராக ஆக மாட்டீர். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து உம்மை அல்லாஹ் காப்பான். இது குர்ஆனில் தமக்கு வருகிற இறை செய்தி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொல்லக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்ட நிலை இருந்தது தெரியுமா? அவர்களை கொல்வதற்கு தயாரானவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை பிடிக்காதவர்கள் உலகம் முழுவதும் இருந்தார்கள். எப்படியாவது இந்த முகமதை ஒழித்தால் தான் நமக்கு நிம்மதி என்று கருதக்கூடியவர்கள் கணிசமாக இருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக பல நாலாபுறங்களிலிருந்தும் படை திரட்டி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள்.
அது மாத்திரமில்லாமல் பல போர்க்களங்களிலே மற்ற தளபதிகளை போல இல்லாமல் நேரடியாக களத்திலே சென்று போரிடக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதெல்லாம் மனிதனுடைய உயிர் போவதற்கு அதிக வாய்ப்புள்ள நிகழ்வுகள். அப்ப அவங்களுடைய உயிரை எடுப்பதற்கு எதிரிகளே இருந்தார்கள். அது எடுக்கணுங்கிற ஒரு வன்மமும் அவர்களுக்கு இருந்தது, அதற்கான வாய்ப்புகளும் இருந்தது. இதுக்கு மேல எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு கோட்டை கொத்தளத்திலையும் இருக்கவில்லை. சாதாரண ஒரு குடிசையில சர்வசாதாரணமா மக்களோட நடமாடி கொண்டவங்க சொல்றாங்க, மக்களே, என்னை உங்களால் கொல்ல முடியாது, மனிதர்களால் என்னுடைய உயிருக்கு எந்த இடையூறு வராது என்று இறைவன் சொல்லி இருக்கிறான் என்கிறார்கள். அன்றைக்கு எதிரிகள் இதை வச்சே அவரை பொய்யாக்கி இருக்க முடியும். இவர் தான் தன்னை இறை தூதருங்கிறாரு, இவரை நம்ம காலி பண்ணிட்டோம்னு வைங்க, இறை தூதர் இல்லைன்னு ஆயிரும். எதிரிகள் ஈஸியா நினைஞ்சிருக்கலாம், அன்றைக்கு நபிகள் நாயகத்தை நம்புன மக்களை எல்லாம் தங்கள் கையில எடுத்திருக்க முடியும். எப்படி எடுத்திருக்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஈஸியா கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உடனே இவர் சொன்னது பொய்யா போச்சு, இவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேறல, குர்ஆன்ல சொன்னக்கூடிய அந்த உத்தரவாதம் நிறைவேறலைங்கும்போது இறைவேதம் இல்ல, இறைவனுடைய கூற்று அல்ல என்று சொல்லி வந்தவர்களை எல்லாம் தங்கள் பாதையில திருப்பி இருக்க முடியும். பெரிய எதிரியாக கருதிய முகமது நபி அவர்களையும் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருக்க முடியும். இப்படி இருக்கும்போது திருக்குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து உம்மை அல்லாஹ் காப்பான். இத பெருமான உலகத்துல அறிவிச்சாங்களே, இந்த அறிவிப்பு அவர்களுடைய வாழ்நாளில் நிறைவேறியதா இல்லையா? 23 வருஷம் நெருப்பாற்றில் நீந்துவதுன்னு சொல்லுவாங்களே, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை. எல்லாரையும் எதிர்த்தாங்க, சுரண்டலை எதிர்த்தாங்க, ஊழலை எதிர்த்தாங்க, புரோகிதர்களை எதிர்த்தாங்க, ஆதிக்கவாதிகளை எதிர்த்தாங்க, வட்டி கடைக்காரனை எதிர்த்தாங்க, சாராயம் காய்ச்சறவனை எதிர்த்தாங்க, தீமை செய்யறவனை எதிர்த்தாங்க. எல்லாரையும் எதிர்த்து நிக்கிற ஒருவர் என்னை உங்களால கொள்ள இயலாதுன்னு சொல்லி 23 வருஷம் வாழ்ந்துட்டு இயற்கையாக மரணம் அடைஞ்சிருக்கார். இயற்கையாகத்தான் எனக்கு மரணம் வருமே தவிர உங்களால் என்னை கொள்ள இயலாதுன்னு சொன்னார, இது ஒண்ணு பத்தாதா? அது கொல்ல முடியலையே, கொல்றதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் தோல்வி ஆயிடுச்சு. அவர்கள் ஒரு ஊரை விட்டு கொள்வதற்காக ஊர் மக்காவில் வச்சே முயற்சி பண்ணாங்க, ஓடி போனாங்க, அல்ல தப்பிக்க வச்சான். எல்லாரும் திரண்டு இருந்து கூட கொல்ல முடியல. குகையில போய் பதுங்குறாங்க, குகை வரைக்கும் வந்துச்சு அந்த கூட்டம். அப்போ கூட அந்த குகையில இருந்த அவருடைய தோழர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நம்ம வந்துட்டாங்களே, எதிரிகள் வந்துட்டானே, நம்ம பாத்துருவானே, பிடிச்சிருவானே, லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாத, நம்மோட அல்லாஹ் இருக்கிறான். கோயிலுக்குள்ள இருந்தாங்க, கிட்ட வரைக்கும் வந்தாங்க, அவங்கள ஒண்ணும் செய்ய முடியல, மனிதர்கள் கொல்ல முடியல. அங்கே இருந்து திரும்பி போறாங்க, மதீனாவுக்கு போயிடுறாங்க. போன பிறகு என்ன, ஒரு சந்தர்ப்பம் 2 சந்தர்ப்பமா அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகள் அந்த எதிரிகள், உஹதுல, பத்ர்ல, ஹுனைன்ல, ஹந்தக்ல என்று எத்தனை போர்க்களங்கள். அவர்கள் சில போர்க்களங்களை காயம்பட்டார்கள், மற்றவங்க போல பின்னாடி நின்று உத்தரவு போடல, களத்துல நிக்கிறாங்க, முன்னணி வீரரா இருக்கிறாங்க, முதல்ல போய் ஆயுதம் தாங்கி போராடுறாங்க, என்னை கொல்ல முடியாது என்று டிக்ளேர் பண்ணிட்டு போய் அதை செஞ்சு காட்டுறாங்க. உள்ளவர்கள் எல்லா வாசலும். இத்தனை வேடிக்கை என்ன தெரியுமா, அதிசயம் என்ன தெரியுமா, ஒருவரை கொல்வதற்குரிய எல்லா வாசலையும் திறந்து வச்சுட்டு சொல்றாங்க இதை. அதாவது இப்ப யாரு வேண்டாலும் சொல்லலாம், இரும்பு கோட்டையில உட்கார்ந்து கொண்டு 10,000 20,000 பேரை தன்னை சுத்தி பாதுகாப்புக்கு நிப்பாட்டி கொண்டு பலவிதமான நவீன ஆயுதங்களை பீரங்கியில் நிறுத்திக்கிட்டு என்னை யாரும் கொல்ல முடியாதுன்னு நீங்க டிக்ளேர் பண்ணலாம். அது கூட நீங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இவர் என்னடான்னா வாசலை திறந்து போற, வாசலுக்கு பூட்டு இல்ல, வாயிற் காப்போனி இல்ல, அரண்மனை இல்ல, கூட 10 பேர் வரக்கூடாதுங்கிறாரு, சர்வசாதாரணமா நடந்து வீதியில போறாரு. இவர் இப்படி நான் போற அந்த முதல்ல குத்துறா பாப்போம், முடியாதுடா, என்னை கொள்ள யாராதுங்கிறார். சில பல முயற்சிகள் அவர்கள் வாழுகிற காலத்தில் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், தோழர்களோட எல்லாம் அயர்ந்து தூங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியா ஒரு பக்கம் போகும்போது ஒரு ஆள் கத்தியோட வாளோட முகமதே, உன்னை யார் இப்ப காப்பாத்துவா என்று கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. யாரு என்ன காப்பாத்துவான்னு கேட்கும் பொழுது கூச்சல் போட்டா கூட யாரும் வர முடியாது, தூரமா நிக்கிறாங்க, தோழர்கள்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யஸிமுக மின்னி, என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று அந்த கேட்கும் பொழுது அல்லாஹ்ங்கறாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ்ட உடனே அவர் கையில இருந்த கொல்ல வந்தவருடைய கையில இருந்த வாள் கீழே விழுந்துருது. அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிட்டு இப்ப உன்னை யாருப்பா காப்பாத்துவா, உன்னை என்னிடமிருந்து யார் காப்பாத்துவான்னு கேக்குறாங்க. அப்பதான் சஹாபாக்கள்லாம் வர்றாங்க, நீங்க தான் காப்பாத்தணும், இல்ல உன்னை அல்லாஹ் தான் காப்பாத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவ்வளவு தைரியமா சொல்றாங்கன்னா,
அல்லாஹ் கொடுத்த கேரண்டில அவர்களுக்கு நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. மனிதர்கள் நம்மளை கொல்ல முடியாது, அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சஹீஹுல் புகாரியில 2910வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 2913வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 4137வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 4139வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இந்த கொல்ல வந்த சம்பவத்துல எவ்வளவு நிதானமா இருந்து கொண்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னை கொல்ல முடியாது என்று அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு அவர்கள் வாழ்நாளில் நிறைவேறுகிறது. உஹது போர்ல அவர்கள் மீது வெட்டுப்பட்டு பல்லு உடைந்து வாய் இரண்டாக பிளந்து இறந்து விட்டார்கள் என்று எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு மூர்ச்சியாகி விழுந்து அம்புட்டு பேரை விட்டுட்டு ஓடி போய் மிதிச்சே கொண்டிருக்கலாம். அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை. உஹது போர்ல அவ்வளவு ஒரு பெரிய சோதனையான நிலையில் இருக்கும் பொழுது கூட அவர்கள் மனிதர்கள் கையால் சாக மாட்டார்கள் என்று அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு, அல்லாஹ் அறிவித்த அறிவிப்பு நிறைவேறுது பாருங்க. அந்த இக்கட்டிலையும் 10-15 சகோதரர்களை வைத்துக் கொண்டு நின்று மூர்ச்சை தெளிந்து திரும்பி சகோதரர்களை அழைத்து களத்துல மறுபடியும் வெற்றி பெற்று வெற்றி பெறா திரும்பி வர்றாங்க. ஏன் இது, எதனால இது நடக்குது? அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதிய கண்ணு முன்னாடி அல்லாஹ் அவர்கள் வாழ்நாளிலே நிறைவே. இதெல்லாம் நபி தோழர்கள் நம்பிக்கை ஏற்படும் பாருங்க. சொன்னபடி யாரும் ஒண்ணும் செய்ய முடியலையே, இப்படி சொல்லிட்டு என்னை கொன்றுகன்னு சொல்லி ஒரு வாட்டு போறாரு, ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியலையே, அப்படி அல்லாஹ் காப்பாத்துறானே, எந்த வகையிலையாவது அல்லாஹ் வந்து அவரை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகள் இருந்தது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் அருளப்படுவதற்கு முன்னாடி அவங்களுக்கு சில காவலர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் வந்த பிறகு அல்லாஹ் என்னை காப்பாற்றுவதாக சொல்லிவிட்டான், போய்விடுங்கள், எல்லோரும் போய்விடுங்கள் என்று டிக்ளேர் பண்ணிட்டே என்ன செய்யறாங்க, தனக்கு மெய்காப்பாளர்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு அறிவிக்கிறாங்க. மெய்காப்பாளர்கள் இல்லாம உலகம் முழுசும் எதிரியை சம்பாதிச்சிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களால் கொல்லவே முடியாதுன்னு சொல்லி ஒருத்தர், அதாவது நான் சொன்னது நிறைவேற்றி வாழ்நாள் நிறைவேற்றி காட்டிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் புகாரியில 2617வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். தமிழ்ல எல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது. அதுல என்ன இருக்குது, ஒரு பெண்மணி வந்து யூத பெண்மணி விஷம் கலந்த ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து அவங்களுக்கு விருந்துன்னு அழைத்துட்டு போய் சாப்பிட கொடுக்கறாங்க. விஷம் வந்து மனுஷனை கொல்லும், இதான் யதார்த்தம். ஆனால் அதுக்கு தான் அந்த அம்மாவும் கூட்டிட்டு போகுது, இவர் காலி பண்ணா தான் சரியா வரும். ஏன்னா வட்டி தொழில் தான் அவங்களுக்கு யூதர்களுடைய தொழில். அதை வந்து இவர் பெரிய இடைஞ்சலா இருக்கிறார், வட்டி கொடுக்குறாங்க நிறுத்திவிட்டாரு, எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு. பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு ஒடிச்சு விட்டாரு. வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தின் முதுகெலும்பு முடிச்சா அந்த சமுதாயத்துக்கு அதை ஒண்ணு எழும்பவே முடியாது. அப்ப என்ன பண்ணுது, காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷம் கலந்த இறைச்சியை கொடுக்குறாங்க. தைரியமா போய் சாப்பிட போறாங்க பாருங்களேன். சாப்பிட்டு வந்தா கூட அந்த விஷம் இருந்துச்சே தவிர அதனுடைய சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சே தவிர கொல்லுவதற்காக கொடுத்த விஷம் கொல்லல. இது வந்து டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கு. அதான் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இந்த குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கிறது, இத மக்கள்கிட்ட பல வருடங்களாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் கொள்ள இயலாதுன்னு சொல்லி, அதுக்காக வேண்டிய கொள்வதற்கான அம்புட்டு முயற்சிகளும் நடத்துறாங்க. ஆனாலும் முடியல, அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுவான் என்று சொல்லிக் கொண்டு அந்த முன்னறிவிப்பை தம்முடைய வாழ்நாளிலேயே நிறைவேறியதை பார்த்துவிட்டு இயற்கையாக மரணித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் மதீனாவுல ஒரு பெரிய பீதி. என்ன பீதி? அதுக்கு பீதியான நிலை அன்னைக்கு இருந்தது பூரா பீதி தான். எங்க பார்த்தாலும் எதிரிகள் எந்த நேரம் வேண்டுமானாலும் படையெடுத்து வரலாம், எப்படி வேண்டாலும் வரலாங்கிற ஒரு பீதியான நிலையில தான் டோட்டல் மதீனாவே இருக்கும். சின்ன ஒரு சத்தம் கேட்டாலே வாரி சுருட்டி எந்திரிச்சிருவாங்க, எதிரி வந்துட்டாங்களோ, படையெடுத்து வந்திருக்காங்களோ, தாக்க போறாங்களோ. இதுதான் இந்த மக்களுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை. அப்படியான ஒரு நேரத்துல ஒரு என்னமோ ஒரு கூச்சலும் குழப்பமா சத்தங்கள் கேட்குது. சஹாபாக்கள நபிகள் நாயகத்து காலத்து மக்கள்லாம் வீதிக்கு ஓடியாந்துடுறாங்க. சத்தம் கேட்ட உடனே தெருவுக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியல, என்னமோ சத்தம் கேட்குது, தூரத்திலிருந்து யாரோ படையெடுத்து வர்ற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் அது கேட்டிருக்குது. எல்லாம் வெளியே வர்றாங்க. வந்தா எல்லாரும் வந்திருக்காங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல. எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. எதுக்கு பயந்துகிட்டு என்னமோ ஆயிரமோ ஊரை காப்பாத்துறதுக்காண்டி ஊர் எல்லைக்கு ஓடியாடுறாங்க. யார் வர்றா என்ன ஏதுன்னு சொல்லி. அதுல அந்த கூட்டத்துல யாரை காணோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் காணல. கொஞ்ச நேரம் ஆகுது, நிக்கிறாங்க, பதறிக்கிட்டு நிக்கிறாங்க. எந்த பகுதியிலிருந்து சத்தம் வருதோ அந்த பகுதியிலிருந்து தன்னந்தனியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில ஏறி மதீனா நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது முதல்ல ஓடி இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல.
இவங்க எல்லாம் நம்ம தான் வந்துட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த சத்தம் கேட்ட உடனே முதல்ல குதிரையில ஏறி பாஞ்சி என்ன ஆபத்து என்னதான் நடக்குதுங்கிறது அர்த்தாலத்தை தேடிக்கிட்டுலாம் இருக்காம மக்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்கா தன்னந்தனியா போயிட்டு சொல்லிட்டு வர்றாங்க. லம் துராவு, பயப்படாதீங்க, ஒன்னும் பயம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், எதிரிகள்லாம் ஒண்ணு வரல, சும்மா வெத்து ஒரு சத்தம் தான் இதுக்கு ஒண்ணு நீங்க பயப்பட வேணாம்னு சொல்லி அங்கே இருந்து வந்து திரும்பி வந்து ஆறுதல் சொல்றாங்க என்ற வரலாறை நீங்கள் சஹீஹுல் புகாரியில 6033வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 3040வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 2969வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 2908வது ஹதீஸ்ல பார்க்கலாம் புகாரியில. இன்னும் ஏராளமான நூல்கள்ல இருக்கிறது. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, எதிரிகளை படையெடுத்து வர்றானோன்னு ஒரு டவுட் வரும்பொழுது ஒரு ஆள் தனியா போவாங்களா? எதிரிகள் படையெடுத்து வர்றான்ற பீதி மக்களுக்கு. அப்ப மக்கள் பீதியில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 10-50 பேர் அனுப்பி விட்டு போய் அல்ல வேற ஆளை முன்னாடி விட்டு இன்னும் ஆழம் பார்த்துக்கிட்டு அப்புறம் தானே தலைவர்கள் எட்டி பார்ப்பாங்க. என்ன இப்ப முதல்ல ஓடுறாங்க, தன்னந்தனியா போறாங்க, யாரும் கூட்டிக்கிறாம போறாங்க. அப்ப இப்படி எதுக்கு போக முடிச்சு? என்ன தைரியம் அது? வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உம்மை காப்பாற்றுவான், பயப்படாத, தைரியமா அடி சொல்லு, சொல்லிட்டே மனிதர்களால் உனக்கு ஒண்ணு வராதுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லு, உங்களால் என்னை ஒண்ணு பண்ண முடியாது என்று மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணிட்டு இந்த போதனையை செய் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலேயே அதை பார்த்துட்டு போறாங்க. யாருக்கு எந்த பாதுகாவலும் கிடையாது, வீட்டு காவல்காரர் கிடையாது, யாரும் கூட 4 பேர் முன்னாடி வர்றது உங்களுக்கு பிடிக்காது, பின்னாடி 4 பேர் வர்றது பிடிக்காது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல அவங்க சட்டையை பிடிச்செல்லாம் மக்கள் கேட்டிருக்கிறாங்க, துண்டை பிடிச்சி முகமதே எங்க உதவி செய், எங்களுக்கு அதை கூட இதை கூடலாம் கேட்டிருக்கிறாங்க. யாரும் அணுகலாம், எந்த நேரத்திலும் அணுகலாம், ராத்திரில அணுகலாம், பகல்ல அணுகலாம். அந்த மாதிரியாக எல்லாராலும் எளிதாக அணுகப்படுகிற நிலையில் இருந்தும் கூட இந்த அல்லாஹ்வுடைய இந்த முன் அறிவிப்பு, அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் செஞ்ச அறிவிப்பு நிறைவேறியதா இல்லையா? அவர்கள் காலத்தில் நிறைவேறியதா இல்லையா? தன்னந்தனியாகவெல்லாம் எங்கேயும் போய்விட்டு உயிரோடு திரும்பி வர முடிஞ்சிச்சா இல்லையா? அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளிலேயே அவர்கள் கண் முன்னாடியே நிறைவேறிய ஒரு முன்னறிவிப்பு. இது ஒரு முன்னறிவிப்பு. இது அல்லாஹ்வுடைய வேதங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அத்தாட்சி. இது இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு போய் ஒரு எந்த பிரச்சாரத்தையும் பண்ண இயலாது. ஏன்னா எவனுக்கு கொள்ளையலான்னு அதுக்காக வேண்டி போய் நிரூபிச்சிருவாங்க. இப்ப நானே போய் நான் சொல்றதான் உண்மை, இது என்னை எவனா கொல்ல முடியாது, கேரண்டியோட நான் வந்திருக்கிறேன் நான் சொல்றேன்னு வைங்க, என்னை காலி பண்ணிட்டு நான் சொல்றது பொய்யிட்டு போயிடலாம். எதிரிகள் அதான் முதல்ல பண்ணுவான். அப்ப இது எப்படி இது சாத்தியமாச்சு? இப்பதான் நமக்கு நம்பிக்கை, இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், கண்டிப்பா இது கடவுள் சொன்னாதான் இது நடந்திருக்க முடியும். இவர் இவர் மனிதரா இருந்து இப்படிலாம் ஒரு மனிதன் எந்த மனுஷன் சொல்ல முடியாது. இவ்வளவு தைரியமா டிக்ளேர் பண்றாரு, முடியாதுன்றாரு, தனியா போறாரு, பாத்துக்கிறாங்கிறாரு. அப்ப இந்த மாதிரி அவர் சொன்னதா இருந்தா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான். மனிதனா இருந்து சொல்ல எவனாலையும் இந்த உயிர் போகுங்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போகவும் இயலாது, என்னை கொல்ல முடியாது டிக்ளேர் பண்ணவும் இயலாது. நிரூபிச்சு காட்டினாங்களா? இது அவர்கள் வாழ்நாளிலேயே நிகழ்ந்த ஒரு முன்னறிவிப்பு. இன்னொரு முன்னறிவு, ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. எந்த மாதிரி விரட்டப்படுறாங்க? சொத்துக்கள் பறிக்கப்படுது, ஆடைகள் இல்ல, அணிகலன்கள் இல்ல, நகை நட்டு இல்ல, பணங்காசு இல்ல, எல்லாம் பறிக்கப்படுது. அவர்களும் அவர்கள் தோழர்களும் ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. விரட்டப்படும் போது திரும்பி மதீனா மக்காவுக்கு வருவார்னு அன்னைக்கு கற்பனை பண்ண இயலுமா? ஊரை விட்டு உயிருக்கு பயந்து ஓடுறாங்க, 2 பேர் ஓடுறாங்க. அவங்களும் அவங்களுடைய தோழர் அபூபக்கர் ஊரை விட்டு பயந்து மறைஞ்சு ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடி அவங்களுடைய ஏற்றுக்கொண்ட தோழர்களுடைய நிலைமை என்னன்னா அதை விட பரிதாபகரமான நிலைமை. அவர்களும் அந்த மாதிரியாக தப்பிச்சா போதும்னு சொல்லி மக்காங்கிற ஊரை விட்டுட்டு போறாங்க. சின்ன கூட்டமாக போகிறார்கள். ஊரு பூரா எதிர்ப்பு. ஊர் மட்டும் எதிர்ப்பு இல்ல, சுற்று வட்டாரங்கள் பூரா எதிர்ப்பு, உலகமே எதிர்ப்பு. உலகம் முழுவதும் அந்த கொள்கை அவர்களுக்கு பிடிக்கல. ஏன்? ஒரு கடவுளை வணங்குன்னா எல்லாரும் பல கடவுளை வணங்குறவங்களா இருக்கிறாங்க. இவர் எல்லா அநியாயத்தையும் எதிர்க்கிறாரு, சுத்தி அநியாயம் செய்யற மக்களாவே இருக்கிறாங்க. யாருக்கும் பிடிக்கல இவரை. அப்ப எல்லாராலையும் விரட்டப்பட்டு இனிமே இவ தேராது, அழிஞ்சு போயிட்டாங்க என்று நினைக்கிற அளவுக்கு அவர்கள் விரட்டப்படுறாங்க. விரட்டப்படும் போது ஒரு கேரண்டி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆன்ல 28வது அத்தியாயம் 85வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்டா, இன்னல்லதி ஃபரல் அலைக்கல் குர்ஆன் லராதுக இலா மஆத். குர்ஆனை யார் உமக்கு இறக்கினானோ அந்த இறைவன் உம்முடைய பழைய இடத்திற்கு திருப்பி உன்னை கொண்டு வருவான். நான் வரலிட்டு போறாங்க. எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, விரட்டுறீல திரும்பி இங்க வருவேன், இதே ஊருக்கு வருவேன்,
நான் தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி வெற்றி பெறத கனவுல கூட கற்பனை பண்ண இயலாது. அவ்வளவுக்கு டவுன் இவர்களுடைய நிலைமை, எதிரிகளுடைய நிலைமை அவ்வளவுக்கு மேல, அவ்வளவு மேல அவன் இருக்கிறான். அவ்வளவு கீழே இருக்கிற வீடு வாசலை விட்டுட்டு ஓடுறாங்க, சொந்த சாமான கூட எடுத்துக்கிற முடியாம ஒளிஞ்சு மறைஞ்சு ரகசியமா ஓடுறாங்க. ஓடும் போது கேரண்டி வருது, முகமதே திரும்பி இங்க வருவாய். இத உலகத்துக்கு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னத அவங்க உலகத்துக்கு சொல்றாங்க, திரும்பி வருவேன். இப்படி சொல்ல முடியுமாங்க, வர முடியுமாங்க? அன்னைக்கு அதை அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறத மறந்துட்டு ஒரு மனிதர் என்ற நிலையில அன்னைக்கு உள்ள அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி முடியும்? அப்ப உண்மையிலே அவங்க மக்காவுக்கு போகலன்னு வைங்க, அதை வச்சு அவரை பொய்யின்னு ஆக்கிடலாம். அவரை கொஞ்ச நாள்ல சாயம் வெளுத்து போயிடும். உண்மையா இருந்தாலும் ஒருத்தருக்கு இப்படி சொல்ல முடியும். அடிச்சு பார்ப்போம், அடிச்சு பார்த்தான்னு வைங்க, திரும்பி வர வேண்டிய நம்மளும் கூட சில நேரத்தில் சொல்லுவோம், அப்பதான் செய்ய போறேன், நிறைவேறாது. எத்தனை விஷயங்களை சவால் விட்டுருக்கிறோம், நிறைவேறலைங்கிறதுனால நம்மளை யாரும் உலகத்தில் வேற மாதிரி எடுக்க போறது இல்ல. இது மனிதன் சொல்லக்கூடிய சாதாரண பேச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் என்றவர் சொல்கிறார், இதை அல்லாஹ் எனக்கு சொல்றாங்கிறார். அதான் பாயிண்ட். மனிதன் என்ற முறையில் நானும் கூட சில நேரத்தில் யாரும் அடிச்சான்னு சொன்னா உன்னை திருப்பி அடிக்க விட மாட்டேன்னா நான் சொல்லத்தான் செய்வேன், நான் அடிக்கவே மாட்டேன். இது சும்மா பயம் காட்டுறதுக்காக உதார் விடுறதெல்லாம் வழக்கத்தில் உள்ளதுதான் மனிதன் என்ற முறையில். இவர் அவர் விடுற உதாராக இதை சொல்லல. என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்னை படைத்த இறைவன் இந்த ஊருக்கு என்னை கொண்டு வருவேன் என்று வாக்களித்திருக்கிறான். வருவேன் என்று என் இறைவன் சொல்கிறான், நிறைவேறும். இப்படி சொல்றது வேற, நம்ம விடுற உதார் வேற. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வர வேண்டாங்களே, அது எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான், நிறைவேறிய தீரும்ங்கிறாங்க. உலகம் பார்த்துட்டு நிறைவேறுமா, பார்ப்போம் எப்ப நிறைவேறுது அப்ப சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. நிறைவேறின அன்னைக்கு தானுங்க அதிகமா இஸ்லாத்துல சேர்ந்த ஒரே நாள் அதானுங்க மக்கா வெற்றிங்கிற மாதிரி. 10ஆம் மக்கா அன்னைக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த 50 பேரும் சேருது. இவர் சொன்னது நிறைவேறுதான் உலகம் இப்படி காத்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் அபூ சுஃபியான்ல இருந்து காலித் இப்னு வலீதுல இருந்து எதிர்த்து களத்தில் நின்ற ஆள்கள்லாம் சொல்லிட்டு போனார வருவேன், வர்றாருன்னு பாப்போமே. வர்றாரு, பாக்குறாங்க, கரெக்டா போச்சுடா, சொன்னபடி செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு. எல்லாம் கூட்டமா அன்னைக்கு தான் அதிகமான பேரு களத்துல இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் நுழைஞ்ச காட்சியை வரலாற்றுல பாக்குறோம். எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இது ஒரு அவங்க சாதாரண மனிதரா இருந்தாங்களா, இது அல்லாஹ்வுடைய வேதம் ப்ரூவ் பண்ணி காட்டினாங்களா, இது அல்லாஹ்வுடைய வேதம் தாங்கிறத டிக்ளேர் பண்ணி நிறைவேறுச்சா இல்லையா? நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ் சொன்னதான் சொல்றேன்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாரா இல்லையா? சொந்த ஊருக்குள்ள நுழைஞ்சி வெற்றி வீரராக உலக வரலாற்றுல கத்தி இன்றி ரத்தம் இன்றிங்கிறான அதை நிறைவேற்றி காட்டினார். மக்காவில் நுழையும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னா, யுத்தம் செஞ்சு வருவேன்னு கூட சொல்லல, உன்னை அப்படி திருப்பி கொண்டு வருவாங்க. சும்மா சாதாரணமா சொந்த ஊருக்கு நுழைகிறாங்க, எதிர்க்கணும்னு யாருக்கும் தோணவே இல்லை. போய் நுழைஞ்சு அந்த சொந்த ஊருடைய ஆட்சியவே அவர்கள் என்ன செய்யறாங்க, திரும்ப கைப்பற்றுறாங்க. இது 85வது வசனத்துல, 28வது சூராவுல 85வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது, உம்மை சொந்த இடத்திற்கு எங்கிருந்து போனாயோ அங்கே, மஆது என்றால் எங்க போனோம் அந்த இடம், எங்கிருந்து புறப்பட்டாயோ அங்கேயே மீண்டும் ஒரு முறை உம்மை கொண்டு வருவேன். நிறைவேறுச்சு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நம்பினாங்க. எதுக்கு சொன்னா, நம்ம நம்பிக்கைக்கு அவங்க வித்தியாசம் இருக்குன்றம அவங்க பாக்குறாங்க. சொன்னாரு, கொள்ள முடியல, திரும்பி வருவேன், வந்தாரு. திரும்பி வருவேன் அல்லாஹ் சொன்னார், அதே மாதிரி நிறைவேறுச்சு. அவர் வாழ்நாள்ல நடந்துச்சு என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நடந்த அந்த அவர்கள் செய்த அந்த முன்னறிவிப்பு அவங்க காலத்திலேயே கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறின அதிசயத்தை அன்றைக்கு சஹாபாக்கள் பார்த்தாங்க. சஹாபாக்கள் பார்த்து தங்களுடைய நம்பிக்கை, இவர் சாதாரண மனிதர் இல்ல, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், தூதர் என்ற அடிப்படையில தான் இதை சொல்றார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் புரியுத கேளுங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. 50 பேரும் சேர்ந்து எதிர்த்து களத்துல சந்திக்கணும்னு சொல்லி படை திரட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த படையே இவர் வெல்லுவார் என்று எவராலும் கற்பனை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், இந்த பெரும் கூட்டம் தோல்வியை தழுவுவார்கள், புறமுதுகிட்டு ஓடுவார்கள். திருக்குர்ஆன்ல இருக்கு வசனம். 54வது சூராவுல 45வது வசனம். சூரா 54ல 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், இவர்கள் இந்த பெருங்கூட்டம் தோல்வியை தழுவுவார்கள், புறமுதுகிட்டு ஓடுவார்கள்.
ஓடினார்களா இல்லையா? பத்ர் போர்ல அகதியா. இது வேடிக்கை என்ன தெரியுமா? இது எப்ப இந்த வசனம் அருளப்படுது தெரியுமா? மக்காவுல உயிர் வாழ்வதே டேஞ்சரா இருக்கு. அப்ப இது எப்ப மக்காவுல இருக்கிறாங்க, எல்லாம் அடிச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடிக்காம இருந்தா போதுங்கிறது அன்னைக்கு உள்ள நிலைமை. அப்ப சொல்றாங்க, புறமுதுகிட்டு நீங்கள் ஓடுவீர்கள். அடி வாங்கிட்டு சொல்றாங்க, அடிக்காம இருப்பீங்கன்னு சொல்லல, உங்களை அடிக்கிற அளவுக்கு வளருவோம்னு சொல்லல. புறமுதுகிட்டு அனைத்து கூட்டமும் ஓடுவீர்கள், வெல்லுவேன், ஜெயிச்சு காட்டுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். இதுவும் உதாரண விடுற வழக்கம் இருக்கு நம்மள்ட்ட. நம்மள ஒருத்தர் அடிச்சான்னு வைங்களேன், நீ எங்க தெருவுக்கு பாத்துக்கிறேன், இது சும்மா சொல்லுவோம். அவன் 1000 தடவை நம்ம தெருவுக்கு வருவான், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அது அந்த நேரத்தில் வந்துகிட்டு சண்டையில் அப்படித்தான் சொல்றது வழக்கம். நாட்டுக்கு மத்தியில சண்டையிலையும் பொய்களை தான் புழுவாங்க. தனி மனிதனுக்கு மத்தியில சண்டை நடந்தாலும் உதார விடுறது வழக்கம் தான். தொலைச்சு புடுவேன், பின்னி புடுவேன் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் உள்ள வழக்கம் தான். ஒரு அடி அடிச்சுன்னா பல்ல உடைச்சுன்னு சொல்ல வேண்டியதான். இந்த மாதிரியான உதாரா இது இல்ல. இதை எப்படி அவங்க சொன்னாங்கன்னு கேட்டா, என்னுடைய இறைவன் எனக்கு சொல்கிறான், நான் ஜெயிப்பேன், நீங்க தோப்பீங்க, சண்டையில் தோப்பீங்க, யுத்தம் நடக்கும் உனக்கும் எனக்கும், நீ புறமுதுகிட்டு ஓடுவாய், நான் உன்னை வெற்றி கொள்ளுவேன் என்று சொல்லும் பொழுது விரல் விட்டு எண்ணுகிற சில பேர் அடி வாங்கி கொண்டு, ரத்தம் சிந்திக் கொண்டு, தூக்கு மரத்தை சந்தித்துக் கொண்டு, சுடுமணலில் போடப்பட்டுக் கொண்டு, இப்படி இருக்கக்கூடிய மக்களை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், நாங்க உங்களை விரட்டி அடிப்போம் என்று இறைவன் சொல்கிறான். நிறைவேறுச்சா இல்லையா? பத்ர் போர்ல சஹீஹுல் புகாரில நீங்கள் இதை பார்க்கலாம். 2915வது ஹதீஸ், 3953வது ஹதீஸ், 4875வது ஹதீஸ், 4877வது ஹதீஸ் புகாரியில. இன்னும் ஏராளமான நூல்ல இருக்கு. புகாரி தமிழ்ல வந்திருக்கனால உங்களுக்கு இதை மட்டும் சொல்லுகிறோம். இப்படி ஏராளமான நூல்கள்ல இந்த சம்பவங்கள் இருக்குது. பத்ர் போர்ல இதை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. துவா செஞ்சுவிட்டு நம்ம தான் வெற்றி பெறுவோம், அல்லாஹ் சொல்றான், இவர்கள் புறமுதுகிட்டு ஓட போகிறார்கள், ஜெயிக்கிறது நாம். எப்ப 313 பேரை வச்சுக்கிட்டு அவன் பெரிய கூட்டத்தை நிப்பாட்டிட்டு இருக்கிறான். அப்ப இந்த அறிவிப்பை நினைவுபடுத்துறாங்கன்னு சொன்னா, அது நினைவுபடுத்தினபடி நிறைவேறும் செஞ்சுன்னா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து தமக்கு வருகிற உத்தரவாதத்தை தம் வாழ்நாளிலேயே நிறைவேறுவதை கண்ணார பார்த்தார்கள். அவர்கள் மட்டும் பார்க்கல, அவர்களை சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், எதிரிகள் பார்த்தார்கள், வன்மையாக எதிர்த்தவர்களும் பார்த்தார்கள். சொன்னதெல்லாம் நடக்குது. இவர் எதெல்லாம் தனக்கு இறைவன் செய்வான் என்று வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துகிட்டே இருக்கிறது என்று சொல்லி பார்த்து தான் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறதுனாலதான் அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பினாங்க. சில பேர் தலைகளை பரட்டுறாங்க, குர்ஆன் மட்டும் தான் போதும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேணாங்கிறாங்க. குர்ஆன் இவங்களுக்கு வரல, அவரை நம்புறதுனால அதை நம்புறோம். அவர் சொன்னதை வச்சு, அவருடைய நாணயத்தை வச்சு, அவருக்கு நிறைவேறினதை வச்சு இவர் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அது அல்லாஹ்வுடைய தூது செய்தி தான், அது அல்லாஹ்வுடைய தூதை கொண்டு வந்தார்னா கண்டிப்பா அவர் அல்லாஹ் ஒருத்தருக்கத்தான் செய்யறான் என்றெல்லாம் அந்த மக்கள் நம்புவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுக்கு இறைவன் சொன்னதாக கூறிய முன்னறிவிப்புகள் அவர்கள் கண் முன்னே நிறைவேறியதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்வளவுதானா? இன்னும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் செய்த முன்னறிவிப்புகளில் சில அவர்களுடைய வாழ்நாளிலேயே நிறைவேறியிருக்கின்றன. வேறு சில முன்னறிவிப்புகள் அவர்கள் மரணித்த உடன் குறுகிய காலத்திலே நிறைவேறியிருக்கின்றன. இன்னும் சில முன்னறிவிப்புகள் நமது காலத்திலே நிறைவேறி கொண்டு இருக்கின்றன. இன்னும் சில முன்னறிவிப்புகள் மிக விரைவில் நிறைவேற உள்ளன. இப்படி 4 விதமான முன்னறிவிப்புகள் இருப்பதாகவும், அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போதே நிறைவேறிய சில முன்னறிவிப்புகளுடைய விவரங்களையும் நாம் நேற்றைய தினம் அறிந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போது நிறைவேறிய இன்னொரு முன்னறிவிப்பு, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தாம் என்பதை நிரூபிக்கக்கூடிய, அவர்கள் கொண்டு வந்தது அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்பதை சந்தேகமற நிரூபித்து காட்டக்கூடிய முன்னறிவிப்பு என்று இதையும் சொல்லலாம். அது என்ன முன்னறிவிப்பு என்பதற்கு முன்னால் ஒரு சரித்திர பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே
மிகப்பெரிய 2 வல்லரசுகள் இருந்தன ஆரம்ப கட்டத்தில். ஒரு வல்லரசு பாரசீக வல்லரசு, இன்னொன்று இத்தாலி ரோமாபுரி என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த இத்தாலியுடைய வல்லரசு. இந்த இரண்டும் தான் அன்றைக்கு அவர்களுடைய காலத்திலே ரொம்ப பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தன. இத்தாலியுடைய வல்லரசு எதுவரைக்கும் வியாபித்திருந்தது என்று சொன்னால் சிரியா வரைக்கும் இத்தாலி கையில் இருந்தது. அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிரியா வரைக்கும் இத்தாலியர்களுடைய ஆட்சி இருந்தது, ரோமுடைய ஆட்சி. அது கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் என்று அதை சொல்லலாம், கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி. பாரசீகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் ஈரானை தலைநகராக கொண்டிருக்கிறோம் இல்லையா, அந்த நாட்டில் அதுவும் ஒரு பெரிய வல்லரசாக இருந்தது. அதுக்குள்ளதான் ஈராக்கெல்லாம் அடங்கியிருந்தது. ஈரானுடைய ஒரு பகுதியாகத்தான் அன்றைக்கு ஈராக்கெல்லாம் இருந்தது. இந்த ரெண்டுமே ஒரு பெரும் வல்லரசாக, அது பக்கத்துல ஈரான் ஈராக் வரைக்கும் அது ஒரு சாம்ராஜ்யம். அது மாதிரி இங்க இது இத்தாலியில இருந்து ஆரம்பிச்சு, ரோம்ல இருந்து ஆரம்பிச்சு சிரியா வரைக்கும் ஒரு சாம்ராஜ்யம். இப்படி இருக்கும் பொழுது அடிக்கடி மோதல்கள் நிகழும். சில நேரங்கள்ல இத்தாலியுடைய கை ஓங்கும், சில நேரங்கள்ல பாரசீகளுடைய கை ஓங்கும். இப்படியான நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தம்மை இறை தூதர் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 2 நாட்டுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அதாவது இத்தாலிக்கும் பாரசீகத்திற்கும் மத்தியில யுத்தம் நடக்கிறது. அதுல பாரசீகம் வெற்றி அடைகிறது. இத்தாலி சாம்ராஜ்யத்தை பாரசீகம் ஜெயிச்சிருது. ஜெயிச்ச உடனே இங்க உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, பாரசீகத்தினுடைய வெற்றிய தங்களுடைய வெற்றி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுடைய கொள்கையை எதிர்த்தவர்கள் கருதுகிறார்கள். ஏன் கருதுகிறார்கள் என்று சொன்னால், இத்தாலியுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் கிறிஸ்தவ அரசாங்கம், அதாவது வேதத்தை நம்புகிற மக்களை கொண்ட அரசாங்கம். கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேதம் கொடுப்பான், அந்த வேதம் அந்த கடவுள்கிட்ட இருந்து வந்தது என்று அஹ்ல கிதாப் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இத்தாலியில. ஈரான்ல உள்ளவர்கள் பல தெய்வ நம்பிக்கை நெருப்பு எல்லாத்தையும் வணங்குவாங்க, பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள். இப்ப மக்காவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடவுள் கொள்கையை சொல்றாங்க, கடவுளிடமிருந்து வேதம் வருதுன்னு சொல்றாங்க. இது ஏறக்குறைய இத்தாலியர்கள் சொல்வதற்கு ஒத்ததாக இருக்கிறது. அவர்களை எதிர்த்து இருக்கிறாங்க அபூஜஹில் வகைராக்கள், அவங்க எல்லாத்தையும் கடவுள் என்று அவர்கள் வழிபடுவார்கள். அவங்க கொள்கைக்கு ஒத்ததாக பாரசீகம் இருந்தது அன்றைக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பாரசீகம் ஜெயிச்ச உடனே இவர்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னமோ வேதங்கிறப்பா, உன்னைய மாதிரியே வேதக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அடி வாங்கிட்டு இருக்கு பாரு, உன்னைய மாதிரியே தான் இத்தாலிக்காரங்களும் வேதங்கிறாங்க, நபிங்கிறாங்க, தூதருங்கிறாங்க, அதே மாதிரியான இன்னொரு வழிமுறையை தான் நீ சொல்ற, இப்ப நாங்க தானே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாரசீகத்தினுடைய வெற்றிய தன்னுடைய வெற்றியாக அந்த மக்கள் கருதுனாங்க, அர்த்தம் இல்லாமல் கருதுனாங்க. இது ரோமாபுரியுடைய தோல்விக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா அதையும் சேர்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தாங்க. ஆனா சம்பந்தம் இல்லாம அவர்கள் இந்த தோல்வி அவங்களுடைய தோல்வியா நினைச்சாங்க. அப்ப எங்கேயாவது ஒரு சண்டை நினைச்சுன்னா அது நம்முடைய வெற்றி மாதிரி பீற்றிக் கொள்வதும், எங்கேயாவது தோத்துட்டாங்கன்னு சொன்னா மற்றவங்களுடைய தோல்வி மாதிரி பீற்றிக் கொள்வதும் உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி தான். அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் நடக்கும் பொழுது இது முஸ்லிம்களுக்கு பெரிய கவலை. ஆமா, கொஞ்சம் வச்சு கரெக்டா தானே இருக்குது, இத்தாலிக்காரன் தோத்து போயிட்டான், பல தெய்வ வணக்கம் எல்லாத்தையும் கடவுள்னு நினைக்கக்கூடிய கூட்டம் ஜெயிச்சுட்டான்னா அப்ப தானே கரெக்ட் மாதிரி தெரியுது என்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் முடுக்கி விடும் பொழுது திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் 30வது அத்தியாயம், அதுல முதல் 2 வசனத்திலேயே 2-3 வசனம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பமே அப்படித்தான் இருக்குது. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அலிஃப் லாம் மீம் ஒலிபத்தி ரூம், ரோமாபுரி அதாவது இத்தாலி தோற்கடிக்கப்பட்டு விட்டது, அப்படிதான் ஆரம்பிக்குது. தோற்கடிக்கப்பட்டு விட்டது, வெற்றியை தருவது இதுக்கு முந்தியும் பிந்தியும் அல்லாஹ்வுடைய கையில தான் உள்ளது. லில்லாஹில் அம்ரு மின் கப்லு மின் பஅது, இதுக்கு முந்தி உள்ள வெற்றி தோல்விகளும் சரி, இப்போ உள்ள வெற்றி தோல்விகளும் சரி அல்லாஹ்வுடைய கையில தான் உள்ளது என்று சொல்லிட்டு, வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபீ பில்இ சினீன், இந்த இத்தாலியர்கள் சில வருடங்களில் மீண்டும் அவர்களை வெற்றி கொள்வார்கள். இதான் டிக்ளேர் பண்ணப்படுது. இத்தாலிய இன்னைக்கு பாரசீகம் ஜெயிச்சிருச்சு, பாரசீக சாம்ராஜ்யத்துக்குள்ள சரியா எல்லாம் உள்ள போயிடுச்சு.
அவ விரிந்த பாரசீக சாம்ராஜ்யம் விரிஞ்சு போட உடனே அவங்க இத்தாலியர்களுக்கு படுதோல்வி, ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சித்திரம் உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன் சொல்லுது, இப்ப ரோமாபுரி தோற்றிருக்கிறது, வெகு விரைவில் சில வருடங்களில், பில்ஐ சினீன் என்றால் சில வருடங்களிலே ரோமாபுரி பாரசீகத்தை வெல்லும், ஜெயிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது கூட ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க எடுத்துக்கிற கூடாது. ஒரு தோல்வி அடைஞ்சோம், இன்னைக்கு தோல்வி நாளைக்கு அவன் ஜெயிக்காம போயிட போறான், இப்படி சொன்ன சொல்லு இல்ல. இது எப்படிப்பட்ட சொல்லி என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு செய்தியை அறிவித்திருக்கிறான், இது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். இது யாரு சொல்ல முடியும்? உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா தான் சொல்ல முடியும். இல்லன்னு வைங்க, விட்டு அடிச்சாருன்னு வைங்க, சில வருடங்களில். இன்னும் சொல்ல போனா பில்ஐ சினீன் என்ற அந்த பில்ஐ என்ற வார்த்தைக்கு 10க்கு குறைவான வருடங்கள் தான். அவர் ஒரு 100 வருஷத்துல சொல்லல, சில வருடங்களில் கூட அந்த பயன்படுத்தின குர்ஆன்ல பயன்படுத்தின வாசகம் என்னன்னு கேட்டா, ஒத்த டிஜிட் இருக்க, சிங்கிள் டிஜிட், அந்த எண்ணிக்கையோட வருஷங்களுக்கு தான் பில்ஐன்னு சொல்றது. அப்ப 1ல இருந்து ஒரு 9 வருஷத்துக்குள்ள இது நடந்து தீரும் அப்படிங்கிறார். இப்பதான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். என்னதான் இருந்தாலும் நடக்கல, 9 வருஷத்துல நடக்கலன்னு வைக்க, கெடு வச்சு சொல்றாரு. 9 வருஷத்துக்கு நடக்கலன்னு சொன்னா 9 வருஷம் பிரச்சாரமும் அவுட்டு, வந்தவர்கள்லாம் திரும்பி போயிருவாங்க. இவ்வளவோ கஷ்டப்பட்டு மக்களை கொண்டு சேர்த்திருக்கிறோம். 9 வருஷத்துக்கு இடையில இந்த இத்தாலி ரோமாபுரி பாரசீகத்தை வெல்லலன்னு வைங்க, அன்னைக்கு மக்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, 9 வருஷம் அப்ப சொன்னாரு நடக்கல, இல்ல முடிஞ்சு வச்சு அப்படின்னு இருப்பாங்க. அப்ப இவர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாம இருந்தார்னு சொன்னா, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இல்லாமல் இருந்திருக்கும் சொன்னா என்ன நடந்திருக்கணும்? இதை சொல்லியிருக்க முடியாது, நிறைவேறிருக்க முடியாது. இப்படி ஒரு டிக்ளேர் பண்ணி வாக்குறுதியை யாரும் கொடுக்கவும் முடியாது. இவர் அடிச்சு சொல்றாரு 10 வருஷத்துக்குள்ள, பார் 10க்கு கீழே 9 வருஷம், 9 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக இத்தாலி பாரசீகத்தை வெல்லும் என்று சொல்கிறார். சொல்லிட்டு யௌமைதீன் யஃப்ரஹுல் முஃமினூன், அந்த நாளையில மூமின்கள், நம்பிக்கையாளர்கள், முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீ இப்ப சந்தோஷப்படுறீல, அந்த மாதிரி நாங்கள் சந்தோஷப்படுவோம், எண்ணி 9 வருஷம் வச்சுக்க அப்படிங்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி 9வது வருஷத்துல, சொல்லி வச்ச மாதிரி, நாள் குறிச்ச மாதிரி 9வது வருடத்துல ஒண்ணுமே இல்லை, இனிமே அவுட்டு, எல்லாம் தொலைஞ்சு போச்சு, நாடே போச்சு, மொத்தமா கைப்பற்றிக்கிட்டாங்க என்ற நிலைக்கு ஆளான இத்தாலி 9 வருடங்களில் மீண்டும் அந்த இழந்த பகுதியை மீட்டு பாரசீகத்தை ஓட ஓட விரட்டி ஜெயிக்குது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த இந்த முன் அறிவிப்பு அவர்கள் வாழ்கிற அந்த காலத்திலேயே கண் முன்னாடி நிறைவேறுது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தையா இல்லாட்டி இப்படி சொல்ல முடியுமாங்க? ஒரு மனிதன் இதெல்லாம் இப்படி தேவையா? இது இந்த நாடு ஜெயிக்கும் அந்த நாடு ஜெயிக்குங்கலாம் ஒரு மனுஷனுக்கு தேவையா? அவர் தன்னை ஒரு கூட்டத்தை உண்டாக்க நினைக்கிறவரா இருந்தா இந்த மாதிரி ஆனாலும் விட்டு அடிக்க முடியாது, கரெக்டா இருந்ததை சொல்ல முடியும். அப்ப கரெக்டான ஒரு செய்தியை தான் அவர் சொல்லியிருக்காரு உலகத்துக்கு. அப்ப அவ்வளவு நம்பிக்கை அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதை அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் அன்னைக்கு நம்பாட்டா கூட இந்த 9 வருஷத்துல நிறைவேறுத அதை வச்சு நம்பியிருக்க மாட்டாங்க. எவ்வளவு உறுதியா நம்பியிருப்பாங்க, அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த நம்பிக்கையை வச்சுதான் இது அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது அவனுக்கு உறுதியான நிலை ஏற்படுகிறது. இது இந்த வரலாற்று நிகழ்ச்சியை நீங்கள் முஸ்னத் அஹ்மது என்ற நூலில 2633வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். 30வது அத்தியாயம் 1, 2, 3 வசனங்கள்ல குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். அப்ப இது அல்லாஹ் சொன்னபடி சில வருடங்களில் நிறைவேறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேறி இருக்கிறது. இது ஒரு அவர்கள் வாழ்நாளிலேயே நிறைவேறிய ஒரு முன்னறிவிப்பு என்று சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நடந்த பத்ர் போர் இருக்கு. பத்ர் போர் புறப்படுறதுக்கு முன்னாடி, பத்ர் போருக்காக புறப்படுறதுக்கு முன்னாடி குர்ஆன்ல இருந்து ஒரு வசனம் வருது. இந்த வசனம் திருக்குர்ஆன்ல 8வது அத்தியாயத்துல 7வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, 2 அணியினர், ஒரு வர்த்தக கூட்டம் ஒண்ணு போய்கிட்டு இருக்கிறது, இன்னொன்னு பட திரட்டி வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களையும் சந்திக்க வேண்டி இருக்கிறது. இரண்டில் எதை நீங்கள் எதிர்கொள்ள விரும்புகிறீர்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு வெற்றிகரமாக ஆக்கி தருவான், இது உறுதி. நீங்கள் பத்ர்ல போய் அவர்களை சந்தித்தாலும் ஜெயிக்கிறது நீங்கள் தான்,
அதே மாதிரி வணிக கூட்டத்தை நீங்கள் எதிர்கொண்டாலும் அவர்களை நீங்க ஜெயிப்பீங்க என்று திருமறை குர்ஆன்ல இந்த சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்ப சொல்றான்? மதீனாவுல போய் அகதியாக போய், பத்ருங்கிறது ஆரம்ப கட்டம், அகதியா போய் சின்ன ஒரு கூட்டத்தை உண்டாக்கி, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஆயுதம் வாங்க வசதி இல்ல, ரொம்ப பலவீனமான நிலைமை, புனித ரமலான் மாதம், நோன்பு வேற கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே நோன்பு நோற்றதனால் உடல் எல்லாம் பலவீனமாக அடைந்திருக்கிற ஒரு நிலைமை. அப்ப அவர்கள் எதிரிகள் என்ன மாதிரி வர்றாங்கன்னு கேட்டா, நல்ல பொறுக்கி எடுத்த மக்களை அழைத்து கொண்டு வலுவானவர்களுக்கு நல்ல பயிற்சியோடவும் உணவோடவும் சாதனத்தோடும் வர்றாங்க. அவர்கள் 1000க்கு மேல திரண்டாங்க. இங்க பார்த்தா 300 சச்சம் தான் இருக்குது. இந்த 300 சச்சத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்னைக்கு 55 வயசு. அப்ப எல்லாம் ரிட்டையர்டு நம்ம சொல்லக்கூடிய வயசு. அபூபக்கருக்கு ஏறக்குறைய சுமார் அதே வயசு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறக்குறைய அதே வயசு. அதாவது ராணுவத்திலிருந்து ஓய்வு கொடுக்கக்கூடிய வயசுல உள்ளவங்க எல்லாம் அங்கிட்டு இருக்கிறாங்க, சில இளைஞர்களும் இருக்கிறாங்க. அங்க ராணுவத்துக்குண்ட பொறுக்கி எடுத்துக்கொண்டு அதுக்குண்ட தயாரிச்சு அது மாதிரியான உணவு அது இதெல்லாம் கொடுத்து அவங்களை குஷிப்படுத்தக்கூடியதுக்கு பெண்கள் என்ன, மதுபானங்கள் என்ன, தளவாடங்கள் என்ன, குதிரை என்ன, ஒட்டகங்கள் என்ன, எல்லாம் வருது. இதுல சண்டைக்கு முன்னாடியே நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. உலகத்துல எவன் சொன்னாலும் கிறுக்கன் இருப்பான். அன்னைக்கு உள்ள நிலையில இத போய் சொன்னாண்டு வைங்க, கிறுக்கன் இருக்காங்க, இவங்க எப்படி அவங்க ஜெயிப்பாங்க? இந்த கூட்டம் இருக்கிற கையில வாள் இல்ல, சோறு இல்ல, வாகனம் இல்ல, திடகாத்திரமான உடல் கூட இந்த ஆளுகளுக்கு இல்ல, நோம்புண்டு வேற பட்டினியா கடந்துகிட்டு இருக்கிறாங்க, சரியான சாப்பாடு கூட இல்ல, நம்பர்ல வேற கம்மியா இருக்கிறாங்க. இவங்க அவங்கள ஜெயிச்சிருவாங்களோ என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு உலகமெல்லாம் சொல்லும். யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் வாக்களிக்கிறான், இரண்டில் எதை நீங்கள் எதிர்கொள்ள விரும்புகிறீர்களோ, வணிக கூட்டம் உங்க நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழையுது, அதை வழிமறிக்க போனால் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த எதிரிகள் யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்களே அவர்களை மடக்க போனால் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எதை நீங்க விரும்புறீங்களோ அது கிடைக்கும். ஆனால் நீங்களும் கஷ்டம் இல்லாததான் விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, முகம்மது அவரா சொல்றாருன்னு வைங்க, இவர் நிச்சயம் வெற்றி உனக்கு தாண்டு கூட்டிட்டு போய் உண்மையில அவரா சொல்லி அது நடக்காம போச்சுன்னு வைங்க, 3 மாசத்துல சாயம் வெளுத்துரும்ல, 1 மாசத்துல வெளுத்து போயிருமில்லங்க. யுத்தம் நடக்க போகுது, நம்ம தான் ஜெயிக்க போறோம், இது அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு ஒரு கூட்டிட்டு போறான்னு வைங்க. ஒரு பை சான்ஸ் தோத்துட்டாங்கன்னு சொன்னா அவருடைய பிரச்சனை அவுட்டு தானே. அவரை உண்மையாளர் நம்பினவங்க எல்லாம் போய் ஏறிடுவாங்கல்ல. இவர் அல்லாவுடைய தூதர்லாம் அல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நடக்காம போகும். அல்லாவுடைய வாக்குறுதின்னு சொன்னா நடக்கணுமே, நடக்காம போயிருச்சே, அப்ப இது பொய்ன்னு இருப்பாங்களே. அப்ப இது ரிஸ்கான விஷயம். ஒரு பொய்யரா இருந்தா இப்படி ரிஸ்கான இதெல்லாம் சொல்லி மாட்டிக்கிற மாட்டாரு யாருமே. ஒரு பொய்யரா இருக்கான்னு வைங்க, அநேகமா நமக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று கருதுகிறேன் வேண்டா சொல்லலாம். இப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்றான் இது நடக்கும், நான் இறை தூதர், இறைவன் எனக்கு சொல்கிறான், அது நடந்தே தீரும் என்று ஒருவர் சொல்வதா இருந்தால் அது உண்மையா இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லைன்னா 1 மாசத்துல ஒரு